ஓகே இருக்கட்டும். இதுக்கு முன்னாடி சனாதனத்தின் காவலன் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்து அதை எதிர்த்து வந்து வீடியோஸ்லாம் போட்டிருந்தாங்க. எல்லாரும் பார்த்து போன நினைக்கிறேன். ஒரு நடிகை கூட வீடியோ போட்டிருந்தாங்க. அவங்க வந்து சனாதனத்தை கடைபிடிப்பவர்கள் மாதிரி தான் தெரிஞ்சது எனக்கு. அவங்க என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, பிரதமர் அவர்களுக்கு நீங்க வந்து சனாதனத்தின் காவலன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆனா வந்துட்டு சனாதனம் அப்படிங்கிறது ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. ஸோ அது வந்து காவலனால அதுக்கு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது எப்பவுமே இருக்கும். அது யாரும் வந்து உருவாக்கும் தேவையில்லை, அழிக்கவும் முடியாது. அது வந்து ஆரம்பமும் இல்லாம முடிவும் இல்லாம இருக்கக்கூடிய விஷயத்தை தான் சனாதனம்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு காவலர்லாம் தேவையே இல்லை. ஸோ நீங்க சனாதனத்தின் காவலர்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து விளக்கம் கொடுத்திருந்தாங்க. நல்ல விளக்கம் தான், நல்லா தான் இருந்துச்சு, கேட்கறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் சனாதனத்தை பத்தி, நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ தெரிஞ்சவங்க சொல்றாங்க, கேட்க வேண்டியதான். எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இந்த அம்மா வந்துட்டு சனாதனத்துக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லைன்னு ஒரு கருத்து வந்து முன் வச்சாங்க இல்லையா? ஸோ அது வந்து நம்மளுடைய உதயநிதி அவர்கள் வந்து சனாதனத்தை ஒழிப்பேன்னு வந்து போன வருஷம் பேசினாரு. ஸோ அது சனாதனத்தை ஒழிப்புன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து அதுக்கு வந்து வீடியோ எல்லாம் போட்டுருந்தாங்க. எல்லாரும் சப்போர்ட் பண்ணி அவ்வளோ வீடியோ, எதிர்த்து அவ்வளோ வீடியோ அவ்வளோ வந்துச்சு. அப்பெல்லாம் இந்த அம்மா வந்துட்டு எந்த விளக்கமும் சொல்லலையே அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு இதுதான் இருந்துச்சு. இதே விளக்கத்தை அவருக்கும் சொன்னதான் நான் எடுத்துக்கிறேன். அதாவது என்ன அப்படின்னா, சனாதனம் அப்படிங்கிறது வந்து ஆரம்பமும் முடிவும் இல்லாத ஒரு விஷயம். அதனால வந்து இவங்க உதயநிதிக்கு என்ன நியூஸ் இந்த வீடியோ வழியாக என்ன ஒரு கருத்தை வந்து தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, அது சனாதனம் அப்படிங்கிறது ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை, நீ யாராவது அழிக்கிறதுக்கு அப்படின்னு